ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சரியான மழைனால இன்றைக்கி பசங்களுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால சீக்கிரமாக வந்து என்ன பண்ணோம், ஒரு சைடு வந்து அடுப்பில் வந்து சிக்கன் 65 வெந்துட்டு இருந்தது. இந்த சைடு பாத்திரத்தில் ஆயிலை ஊற்றிட்டு ஆனியன் ஒன்று பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு போட்டாச்சு. பீன்ஸ் போடலை, கேரட்டும் முட்டைக்கோசு மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை போட்டு கேப்சிகம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரைஸுக்கு நல்லா சொல்லிட்டு கேப்சிகம் நிறையா போட்டு நல்லா பரட்டிட்டு இருக்கும்போது என்னடா மெயினாக ஒன்று ஏதோ போடலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முட்டை போடலை. ஏன்னா பசங்களுக்கு மணி ஆயிடுச்சு, பிள்ளைங்க வெயிட் பண்ணுவாங்களே வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்டில் ஓடி இருக்கனால டக்குன்னு என்னென்ன போடுறதுன்னு ஞாபகம் இல்லை. சரி என்ன பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீட்லேயே வெந்துடும்ல, அதனால் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா காய் இந்த சைடு நல்லாவே வெந்துருச்சு. அப்புறம் அந்த ஹீட்டில் முட்டையுமே வெந்தனால அப்படியே என்ன பண்ணிச்சு, நல்லா பெரட்டி விட்டுட்டு ஐயோ பசங்க வேறு மணி ஆகுதே சொல்லிட்டு எதுவுமே வந்து பசங்களை நினச்சாலே டக்குன்னு ஏதாவது ஒன்று மறந்துடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காரத்துக்கு வந்து 65 மசாலா போட்டிருக்கேன். இந்த சைடு பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துருச்சு, அதனால் ஃபேனில் விட்டு ஆற விட்டாச்சு. இங்கிட்ட பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து 65 மசாலா போட்டுட்டு டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இது சில்லி சாஸ்லாம் போடலை, ஏன்னா பெப்பர் வேறு போடுவோம்ல, அதனால 65 வந்து வெந்தனால குட்டி குட்டியாக பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணோம் வெந்துச்சு பரட்டிட்டு 65 எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இருந்ததில்ல அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருந்தது. போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து காரம் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு பெப்பர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு காரத்துக்கு இப்போ வந்து வதக்கிறப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா பரட்டி விட்டுட்டு ரைஸை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து திருப்பியும் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு தேவையான அளவு வந்து பெப்பரும் போட்டுக்கோங்க. பெப்பரையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கிறத விட இது செம்மையாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.